அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருட்ஸ் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அருட்ஸ் அவர்களே. வணக்கம். அனைத்துல உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு என்பது வணக்கம். ஒரு உலக நார்வல் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம். உங்களுக்கும் அன்பர்கள் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இஸ்ரேல், ஈரான், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம். இன்று 21வது நாள் இந்த போர் ஆரம்பித்து தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. முடிவுக்கு வருவதற்கான எந்த ஒரு சமிக்கைகளையும் காண முடியாமல் இருக்கின்றது என்பதை பலர் கூறுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் விடயங்களை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக இப்பொழுது களநிலை எவ்வாறு இருக்கின்றது? களநிலைமை தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நடந்த வண்ணம் தான் இருக்கின்றது. தற்போது வரும் தகவல்களின் அடிப்படையில் ஈரான் ஏவுகணை தாக்குதல்களும் ஆளில்லாத தாக்குதல் விமானங்களின் தாக்குதல்களும் மேலும் தீவிரமடைந்திருப்பதாகத்தான் கூறப்படுகின்றது. முன்னர் கூறியிருந்தார்கள் என்னென்று சொன்னால், அதாவது ஈரான் தாக்குதல் வீரியம் குறைந்து விட்டது. ஆனால் தற்போது கிடைக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் அவர்கள் துல்லியமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இலக்குகளை தொடர்ச்சியாக தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். பல்மஷிம் என்ற டெல் அவி பகுதியில் இருக்கின்ற இஸ்ரேலின் வான்படை தளம் தாக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாது ஜெர்மனியில் அமெரிக்காவின் காயவடைகின்ற படையினரை ஜெர்மனிக்குத்தான் கொண்டு வருவார்கள். ஜெர்மனியில் இருக்கின்ற வோல்டர் ரீட் நேஷனல் மிலிட்டரி மெடிக்கல் சென்டர் என்று சொல்றது, அந்த சென்டரை நோக்கி நேற்று இரவு முழுவதும் ஆம்புலன்ஸுகளும், அதாவது மெடிக்கல் கொன்வே என்று சொல்றது, தொடர் அணியாக வந்ததாக கூறியிருக்கிறார்கள். அதே போல அதே சமயம் ஈரான் ஹெய்ஷ்பார் ஷஹேன் என்ற சொலிட் ஃபியூவல் ஏவுகணையை நேற்று ஏவி இருக்கின்றது. அந்த ஏவுகணை தனது பாதையை மாற்றி மாற்றி பறந்ததாகவும் அதை டிடெக்ட் பண்ண முடியாமல் இருந்ததாகவும் கூறப்பட்டது. 1450 கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்ட அந்த ஏவுகணை 500 கிலோ வெடிமருந்தை காவி செல்லக்கூடியது. இதனிடையே தெஹ்ரான் மீதும் நேற்று இரவு முழுவதும் தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. தெஹ்ரானின் பல பகுதிகளில் பெருமளவான வெடிப்பதிர்வுகள் காணக்கூடியதாக இருந்தது. அதே சமயம் அதாவது இந்த ஏமனின் ஹூதி அமைப்பினர் செங்கடல் பகுதியில் தாங்கள் தாக்குதலை ஆரம்பிக்க போவதாக, அதாவது இந்த தற்போதைய இந்த கப்பல்களின் போக்குவரத்து ஹோர்முஸ் ஜலசந்தியினூடாக மூடப்பட்டிருக்கின்ற நிலையில் செங்கடல் பகுதியை இவர்கள் பயன்படுத்துவார்களாக இருந்தால் தாங்கள் ஈரானுடன் அந்த தாக்குதலில் இணையப் போவதாக கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் குவைத்தின் இன்று காலை குவைத்தின் 2 ரிஃபைனரிஸ் எண்ணெய் வயல்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. நேற்று உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் மிகவும் மோசமானதாக இருந்தது. கட்டாரின் எரிபொருள் வயல் தாக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிற்பாடு ட்ரம்ப் அவர்கள் கூறியிருந்தார், அந்த தாக்குதலை தாங்கள் நிறுத்துவதாகவும், அதாவது தான் இஸ்ரேலிய அதிபருக்கு கூறியிருப்பதாகவும் அதை நிறுத்த சொல்லி, ஆனால் திரும்பவும் ஈரான் தாக்குமாக இருந்தால் தாங்கள் ஈரான் முழுமையான தெற்கு பகுதி எரிவாயு வயல்களை தாக்கி அளிப்பதாக கூறியிருந்தார். அவர் ட்வீட் போட்ட உடனேயே ஈரான் மீண்டும் கட்டாரை தாக்கியிருந்தது. அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும், இமானுவேல் மேக்ரோன் கூட வந்திருந்தார், எரிசக்தி நிலையங்களை தாக்காதீர்கள் என்ற துணையில். நேற்று ஹைஃபா பகுதி தாக்கப்பட்டிருந்தது இஸ்ரேலிட்ட. அது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1,65,000 பரல்களை உற்பத்தி செய்யக்கூடியது. அதிலும் தீ விபத்து ஏற்பட்டிருந்தது. இஸ்ரேலின் பல பகுதிகள் தொடர்ச்சியாக தாக்கப்பட்டிருக்கின்றன. தற்போதும் இஸ்ரேலின், அதாவது அவர்கள் கூறுகிறார்கள், அதாவது இரவு முழுவதும் ஒரே சைரன் சத்தமாக இருந்ததாகவும், இஸ்ரேல் முழு பகுதியும் ஒரே போர்க்கால சூழ்நிலையாகத்தான் இருப்பதாகவும், பல இடங்களில் மீட்பு பணிகள் இடம்பெறுகின்றன.
பல இடங்களில் அதாவது இஸ்ரேல் ஏவிய இன்டர்செப்டர் ஏவுகணைகள் வீழ்ந்து வெடித்தும் பல இடங்கள் சேதமடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த புதன்கிழமை நடந்த தாக்குதல், அதாவது சவுத் பாரிஸ் என்ற இந்த எரிவாயு வயல் மீது நடத்திய தாக்குதல் தொடர்பாக வியாழக்கிழமை டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடன் கேட்டவுடன் நாங்கள் இது தொடர்பாக ஏற்கனவே பேசியிருக்கணும், அதாவது தனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியவில்லை என்று. ஆனால் தொடர்ந்து பெஞ்சமின் நெட்டன்யாகு அவர்களுடைய ஊடக சந்திப்பின் பொழுது அமெரிக்காவோடு தான் இதை விரிவாக உரையாடித்தான் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் என்று கூறுகிறார். அப்படின்னா இங்கே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எதிர்பாராத தாக்குதல் ஈரான் நடத்தியதால் இனிவரும் காலங்களில் இது ஒரு அழுத்தத்தை பிரயோகிக்கும் என்ற அந்த நோக்கத்துக்காக எச்சரிக்கை விடுத்து இனிமேல் தாங்களும் தாக்க மாட்டோம், ஆனால் நீங்கள் தாக்கினால் உங்களை தரமாட்டமாக்குவோம் என்று கூறியது. அமெரிக்கா இந்த போரில் தங்களுடைய கட்டுப்பாட்டு இல்லாமல் இஸ்ரேல் கூறுவதைத்தான் வழி நடத்தி கொண்டிருக்கின்ற என்று அவ்வாறு கருதலாமா? இஸ்ரேலிய பிரதமர் கூறியிருக்கின்றார், அதாவது சில சமயங்களில் தாங்கள் தன்னிச்சையாக முடிவெடுப்பதாகவும், ஆனால் பெருமளவான சந்தர்ப்பங்களில் அமெரிக்காவுடன் கலந்து ஆலோசித்துத்தான் இதை செய்ததாகும். இந்த தாக்குதல் இடம்பெற்றவுடன் அமெரிக்கா தலைமாக ஆக்சியோஸ் ஊடகம் தெரிவித்திருந்தது, 2 நாடுகளும் இணைந்துதான் இந்த தாக்குதலை நடத்தியதாக. அதை டொனால்ட் ட்ரம்பும் ஏற்றுக்கொண்டிருந்தார். ஆனால் ஈரான் தாக்கியதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக போய்விட்டது. ஏனென்று சொன்னால் ஈரான் தாக்கிய இடம் கிட்டத்தட்ட $26 பில்லியன் புனரமைக்கப்பட்டது. இந்த ஈரான் தாக்குதலில் ஏற்பட்ட சேதம் மட்டும் 20 பில்லியன். 14 புள்ளிகளில் 14 எரிவாயு சுத்திகரிப்பு நிலையங்களில் 2 முற்றாக அழிந்திருக்கின்றன. 17% என்று கூறுகிறார்கள். இன்னும் அரைவாசி அழியுமாக இருந்தால் ஒட்டுமொத்தமாக கட்டார் என்ற பொருளாதாரம் காலியாக போய்விடும் என்பது பிரச்சனை. அப்ப இப்போது ட்ரம்ப் குரல் விளங்குகிறது, அதாவது ஈரானுக்குரிய இலகுவான இலக்குகளை வைத்துக் கொண்டு தாங்கள் தாக்குகிறோம் என்றது. அதாவது தாங்கள் தாக்கினால் தாக்கலாம், ஆனால் அவர்கள் எதையும் பொதுமக்கள் மீதையும் தாக்கக்கூடாது என்ற நியதியை அவர் இவ்வளவு காலமும் மற்ற நாடுகளிடம் எதிர்பார்த்திருந்தார். ஈரான் அதிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பது தான் அவருக்கு இப்போது தனது உத்திகளை அடிக்கடி மாற்ற வேண்டி இருக்கின்றது. நீங்கள் கூறியது போலதான் அவர் இந்த இழப்பை தொடர்ந்து தான் கூற வந்ததை மறைத்திருக்கிறார். பில் கிளின்டன் வெளியிட்டதிலும் அதைத்தான் கூறியிருக்கின்றார். நீங்கள் ஒன்றை கூறி உங்கள் கிரெடிபிலிட்டி உங்களோட நட்பு நாடுகளிடமே இல்லாமல் போய்விடுகிறது என்று அவர் கூறியிருக்கின்றார். எவ்வளவு காலமும் அந்த சமூக வலைத்தளங்கள் இல்லாத காரணத்தினால் என்னத்தை கூறினாலும் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய என்றால் அவர்கள் தான் அந்த நரேட்டிவ், அந்த கதையை கூறிக்கொண்டிருப்பார்கள். இனிமேல் காலத்தில் அது சரிவராது என்பதை இப்பொழுது இவர்களுடைய பொய் பிரட்டுகள் வெளிவருகின்ற தெளிவாக காட்டுகிறது. இனி நேற்று இரவு நாங்கள் உங்களோடு உரையாடும் பொழுது போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறியிருந்தீர்கள், அல்லது தாக்கப்பட்டதாக கூறியிருந்தீர்கள். நீங்கள் இப்பொழுது கூறினீர்கள் புதிய விதமான ஒரு ஏவுகணையிலையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் என்ன நடந்தது? அது தொடர்பாக என்ன மேலதிக தகவல் என்ன அறிந்தீர்கள்? அதாவது அது F-35 ரக விமானம், ஸ்டெல்த் ரக விமானம், அமெரிக்காவின் அதாவது லைட்னிங் ஸ்ட்ரைக் என்று சொல்றது, மின்னல் வேக தாக்குதலை நடத்துகின்ற விமானம். அதை இன்னொரு பெயர் சொல்லி அழைப்பார்கள், இன்விசிபிள் என்று அழைப்பார்கள். அந்த விமானம் தாக்கப்பட்டிருக்கின்றது ஈரானில் வைத்து. இதுதான் முதல் தடவையாக அமெரிக்கா விமானம் தாக்கப்பட்டிருக்கிறது. அந்த விமானத்தின் டிசைன் வேர்டிக்கலா எழும்ப வேண்டும் என்று சொல்லியும் ஸ்டெல்த்தாக இருக்க வேண்டும் என்று சொல்லியும் யாரும் அதை சுட முடியாதவாறும் செய்ய வேண்டும் என்று 10 ட்ரில்லியன் ப்ராஜெக்ட் கொடுத்துத்தான் அதை செய்தார்கள். பல தடவைகள் தோல்வியடைந்தாலும் பிறகு அதை ஓரளவு கொண்டு வந்தார்கள். கிட்டத்தட்ட 100 ஒரு விமானத்தின் பெறுமதி $100 மில்லியன். அமெரிக்கான சென்ட்ரல் கூறியிருந்தது விமானம் தாக்கப்பட்டது என்ற மட்டும் சேதத்தையும் கூறவில்லை. விமானி சேஃபாக இருக்கிறார், விமானம் மத்திய கிழக்கு தரையிறக்கப்பட்ட இந்த தளம் என்று கூறவில்லை. ஆனால் பிறகு இந்த பிளைட் ரடார் 24 என்ற அந்த ரடார் செய்மதி தகவல் நிறுவனத்தின் தரவுகளின் அடிப்படையில் இந்த MH-47G என்ற சினூக் ரக உலங்குவானது, அது வந்து மீட்பு பணிக்கு பயன்படுத்தப்படுது. அந்த உலங்குவானோதி சவுதி அரேபியாவின் கிழக்கு பகுதியில் சுற்றி சுற்றி வட்டமிட்டதை காணக்கூடியதாக இருந்தது. அது மீட்பு பணிக்குத்தான் போய், அதாவது விமானத்தையும் விமானியையும் தேடுவதாகத்தான் அவர்கள் கூறியிருந்தார்கள். இப்போது அமெரிக்காண்ட மத்திய கட்டளை மையம் கூறுகிறது தாங்கள் விசாரணை நடத்துவதாக. ஏனென்று சொன்னால் பல கோணங்களில், இது முக்கிய கோணங்கள் என்னென்று சொன்னால்,
இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து இந்த ஸ்டெல்த் என்றது உருமறைப்பானது, ரடார்களில் புலப்படாது. அது எவ்வாறு இல்லாமல் போனது? இரண்டாவது ஜாமிங். இந்த விமானம் அதை பல அடுக்கு பாதுகாப்பை கொண்டது. ஒன்று ஸ்டெல்த் டிசைன், இரண்டாவது ஜாமிங் செய்யும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸையோ ரடாரையோ. அது எவ்வாறு முறியடிக்கப்பட்டது? அடுத்தது லாக் பிரேக்கிங் என்று சொல்றது. இப்ப ஏவுகணை எதுவும் லாக் பண்ணிச்சுது என்று சொன்னால் அதை பிரேக் பண்ணக்கூடிய சக்தியும் அதுக்கு இருந்தது, அதுவும் வேலை செய்யவில்லை. அடுத்தது டீகோய் என்று சொன்னால் ஏவுகணை வரும்போது ஏவுகணையை திசை திருப்புவதற்கு டீகோய்களை, இப்ப பிளேயர்ஸ் மாதிரி மேக்னீசியம் பவுடர் அப்படியானதில் அது வெளியேற்றும், அதுவும் வேலை செய்யவில்லை. இப்ப எல்லா அடுக்கும் தோல்வி தொடர்பாக தாங்கள் விசாரணையை ஆரம்பித்திருப்பதாக அமெரிக்கா மத்திய கட்டளைப்பிடம் தெரிவித்திருக்கிறது. நான் இதே சமயம் ஈரான் கூறியிருக்கிறது தாங்கள் சுட்டு வீழ்த்தியதா. அதற்கு இப்ப ஈரானை பொறுத்தவரையில் ஈரானிடம் சீனாவின் YLC-8B என்ற ரடார் இருக்கிறது. அந்த ரடார் வந்து இந்த ஸ்டெல்த் விமானங்களையும் கண்டறிந்தக்கூடியது. அதுக்கு அடுத்ததாக ஈரான் வந்து ரஷ்யாவின் S-300 ரக ஏவுகணையை மோடிஃபை பண்ணி பவர் 373 என்ற ஏவுகணையை தயாரித்திருக்கின்றது. அது வந்து போன வருடம் மார்ச் மாதம் ஈரான் வான்படை தளபதி கூறியிருந்தார், அந்த ஏவுகணை இன்னும் சில மாதங்களில் பாவனைக்கு வந்துவிடும் என்று. அது புதிதாக தயாரித்தார்கள் பவர் 2 என்று சொல்லி. 30 கிலோமீட்டருக்கு, அதாவது 30,000 மீட்டர் தூரத்தில் வச்சு சுடக்கூடியது இந்த விமானத்தை. 300 கிலோமீட்டருக்கு அது ரடார் வந்து ட்ராக் பண்ணும் இலக்குகளை. ஒரு தரத்துல 100 இலக்கை அது லாக் பண்ணும். 6 இலக்கை இலகுவாக சுடக்கூடியது என்று கூறுகிறார்கள். அது கிட்டத்தட்ட இந்த தாட் பெட்ரியாட் வகைகளுக்கு இணையானது என்று கூறுகிறார்கள். இப்ப இது என்னென்றால் இப்ப அவர்கள் அதை கூறுகிறார்கள். இது என்னென்றால் இப்ப பிரச்சனை என்னென்றால் இப்ப எல்லா இன்டர்நேஷனல் மீடியாக்களும் எல்லா ஆய்வாளர்களும் இதை நோக்கித்தான் திரும்பி இருக்கிறது. என்று சொன்னால் இந்த ஸ்டெல்த் அமெரிக்கான்ற இன்விசிபிள், இப்ப இது சுடப்படுமாக இருந்தால் அமெரிக்காவின் என்னன்னு சொல்றது, அமெரிக்காவின் அந்த ஆயுதம் தொடர்பான மாயை அடுத்த கட்டத்திலும் உடைக்கப்பட்டது. உங்களுக்கு ரடார்கள் பேட்ரியாட்டுகள் எல்லாம் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆளில்லாத தாக்குதல் விமானங்களை ட்ராக் பண்ண இன்டர்செப்ட் பண்ண முடியல, ஏவுகணைகளை இன்டர்செப்ட் பண்ண முடியல என்ற நிலையில் இப்போது விமானமும் அடிவாங்கி இருப்பது வந்து உலகத்தை உலகத்தின் பல ஊடகங்களை கவர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. அதே சமயம் நீங்க பார்த்தீங்கன்னா கிளாஷ் ரிப்போர்ட் என்ற ஒரு அமைப்பு வந்து துருக்கியின் புலனாய்வுத்துறையின் தகவல்களை மேற்கோள் காட்டி இந்த OSINT என்ற நிறுவனத்தின் துணையுடன் இந்த குவைத்தில் இருக்கின்ற அலி அல் சலாம் என்ற வான்படை தளத்தின் மீது ஈரான் நடத்திய தாக்குதலை ஆய்வு செய்திருக்கின்றது. அந்த ஆய்வின் அடிப்படையில் அவர்கள் இப்போது கூறுகிறார்கள் குவைத்தின் 3 யூரோ ஃபைட்டர் விமானங்கள் முற்றாக அழிந்து போய் கிடப்பதை காணக்கூடியதாக இருப்பதாகவும், இத்தாலியின் 2 யூரோ ஃபைட்டர் விமானங்கள் சேதமடைந்த நிலையில் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் பிளானட்டரி லேப் என்ற சேட்டலைட் நிறுவனத்தை அமெரிக்கா மேற்குலகம் கூறியிருந்தது 2 கிழமைக்கு நீங்கள் படங்களை வெளியிடாதீங்க. என்னன்னு சொன்னால் இவர்கள் அந்த படங்களை வைத்துக் கொண்டு சேதங்களை மதிப்பிடுகிறார்கள். இப்ப நேற்று கட்டாரில் நடந்த தாக்குதலிலும் 2 பேட்ரியாட் வகை ஏவுகணைகள் சேதமடைந்தது இப்போது ரடார்கள் மூலம் கண்டறிந்து போட்டிருக்கிறார்கள். அப்ப தொடர்ச்சியாக வான்படை வந்து தரையிலும் சரி வானிலும் சரி ஒரு கடுமையான நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு நெருக்கடியை அமெரிக்காவும் இஸ்ரேலும் நெருக்கடியை சந்திக்கின்றது என்னவென்று சொன்னால், அவர்கள் கூறுகின்ற விடயங்கள் உலக பரப்பில் சரியாக அது ஆய்வு செய்யப்படுகின்றது, உண்மை நிலை இவர்களை பொய்யையும் பிரட்டையும் வெளிப்படுத்துகின்ற என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் வியாழக்கிழமை பெஞ்சமின் நெட்டன்யாஹு அவர்கள் ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தார். அந்த ஊடக சந்திப்பும் கூட இப்பொழுது ஒரு கேள்விக்குறியாக வருகின்றது என்னவென்றால், அவர் அந்த ஊடக சந்திப்பை நேரடியாக நடத்தாமல் மெய்நியர் வழியாகத்தான் நடத்தியது போல் தெரிகின்றது. இதுல எவ்வளவு உண்மை இருக்கிறது? அப்படி நிறைய ஒரு வித்தியாசமாக இதை கையாளுகிறார்களா, அல்லது இதில் வேறு ஏதும் விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றதா?
இன்னும் அவரது இருப்பு வந்து இன்னும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. நேற்றைய ஊடக சந்திப்பு, அதாவது இரண்டாவது ஊடக சந்திப்பு இந்த 20 நாள் போரில் இரண்டும் வந்து வேர்ச்சுவலாகத்தான், அதாவது வெளிநாட்டு ஊடகவியலாளர்கள் அங்கு போக முடியாது, அவர்கள் காணொளிகள் மூலம்தான் பார்க்கலாம், கேள்விகளை கேட்கலாம். இதை வந்து டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் என்ற ஊடகம் வந்து போட்டிருக்கின்றது. இந்த ஊடக சந்திப்பில் கேள்வியாளர்கள் ஒருவரும் ஊடகவியலாளர்கள் அனுமதிக்கப்படவில்லை என்று. இதில் பல விடயங்கள், ஒன்று அவர் தொடர்பாக வெளிவந்த தகவல்கள் உண்மையா, அல்லது அவர் ஈரான் தாக்குதல்களுக்கு அஞ்சுகிறார்களா. ஏற்கனவே ஊடக சந்திப்பு வந்து அண்டர் கிரவுண்ட்ல தான் நடக்குது, வெளியில இல்லை, அது பங்கருக்குள்ள தான் ஊடக சந்திப்பு நடக்குது. அப்படி இருந்தாலும் அது பெரிய அறையல். அப்ப அதுக்குள்ள முந்தி அனுமதிக்கிறவர்கள் இப்போது ஏன் அனுமதிக்கவில்லை என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றது. அது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை தொடர்ச்சியாக வளர்த்துக் கொண்டுதான் இருக்கின்றது. அதே சமயம் அந்த ஊடக சந்திப்பில் அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார், தான் தனது தளபதிகளுக்கும் கட்டளை அதிகாரிகளுக்கும் கூறியிருப்பதாகவும், எங்கு என்றாலும், இப்ப வீதிகளில் என்றாலும், வீடுகளில் என்றாலும், கட்டளை மையங்களில் என்றாலும் ஈரானின் தளபதிகள் தலைவர்களை கொல்லுமாறு தான் உத்தரவிட்டிருப்பதாக கூறியிருக்கின்றார். அதே சமயம் நாங்கள் வானில் இருந்து மட்டும் ஈரானில் ஒரு புரட்சியை ஏற்படுத்த முடியாது, தரையிலும் இறங்கினால் தான் புரட்சியை ஏற்படுத்த முடியும் என்று கூறியிருக்கிறதோடு அது தொடர்பாக தாங்கள் பல நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறியிருக்கிறார். அப்ப தர தாக்குதலுக்கு இவர்கள் தங்களை தயார்படுத்துவது போலதான் தெரிகின்றது. அடுத்ததாக அவர் கூறியிருக்கின்றார், நாங்களும் மிகப்பெரிய ஒரு பெயினை அனுபவிக்கிறோம், மிகப்பெரிய ஒரு சேதத்தை அனுபவிக்கிறோம், மிகப்பெரிய ஒரு இழப்புகளை தொடர்ந்து அனுபவிக்கிறோம் என்று கூறுவதை ஆய்வாளர்கள் எவ்வாறு காட்டுகிறார்கள் சொன்னால், அவர் இஸ்ரேலின் இழப்பை அவர் ஏற்றுக்கொள்கிறார், மறைமுகமாக இஸ்ரேல் சந்தித்து வருகின்ற இழப்பை. அப்ப அவர் என்ன கூறுகிறார், தொடர்ச்சியாக நாங்கள் ஒரு துன்பத்துக்குள் இருக்கின்றோம் என்றால் ஈரான் தொடர்ச்சியாகத்தான் தாக்கிக் கொண்டிருக்கின்றது என்ற நிலையாக இருக்கின்றது. அதே சமயம் கூறியிருக்கிறார், தாங்கள் ஈரான் எரிசக்தியை அளிப்போம், அதை அளிப்போம் என்று கூறிவிட்டு தற்போதைக்கு தாங்கள் அதை அளிக்க, தாங்கள் அதன் மீது தாக்குதல் நடத்துவதை நிறுத்தி வைத்திருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். நீங்கள் கூறினீர்கள் தரவழி தாக்குதலுக்கு தயாராகிறார்கள் என்று நீங்கள் இப்பொழுது கூறும் பொழுது, அமெரிக்காவிலிருந்து இன்னும் ஒரு படை அணி ஈரானை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், USS ட்ரிபோலி என்ற ஈரூடக தாக்குதல் படை கப்பல் வந்து இப்போது மத்திய கிழக்கை நெருங்கி விட்டதாக கூறப்படுகின்றது. அதில் கிட்டத்தட்ட 2500 மெரைன் படையினர் இருக்கின்றார்கள், ஈரூடக தாக்குதல் படையினர். இந்த நிலையில் வந்து அசால்ட் படை, அதாவது ஈரூடக தாக்குதல் படை பிரிவின் இன்னொரு கப்பலான பாக்ஸர் MBBS ரெடி, அதாவது ஈரூடக படை பிரிவை கொண்டு, அதாவது 11வது மெரைன் படையினர் ஏற்றிக்கொண்டு அமெரிக்காவின் மேற்கு கரையிலிருந்து கிளம்பி இருப்பதாக கூறப்படுகின்றது. அதற்கு ஆதரவாக USS போர்ட்லாண்ட், USS காம்ஸ்ட்ராக் என்ற 2 டிரான்ஸ்போர்ட்டர்ஸ்களும் வெளிக்கிட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. சீபரோ ஏவுகணைகள், மற்றது F-35 ரக விமானங்கள், அது மட்டுமல்லாது அதாவது இந்த ஓஸ்பிரே ரக, அதாவது வேர்டிக்கலாக இறங்கக்கூடிய உலங்கு வானூர்திகள் என்று மிக பெருமளவான ஆயுதங்களுடன் இந்த கப்பல்கள் வருவதாகவும், அதில் வந்து இப்ப AV-8 கேரிசோன் என்றது டிட் ரொட்டர் ஓஸ்பிரே உலங்கு வானூர்தியாக இருக்கலாம், வைப்பர், வெனன், நைட் ஸ்ட்ரோக், ஸ்டாலின் உலங்கு வானூர்திகள் என்று பெருமளவான ஆயுதங்களுடன் வருகிறார்கள். அதே சமயம் ஜப்பானை தளமாக கொண்ட US ரொஸ்மோர் MBBS டாக் என்ற கப்பலும் வந்து வருவதாக கூறப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த 6 ஈரூடக கப்பல்களிலும் 8000 கடற்படையினர் அந்த இப்போது மத்திய கிழக்கை நோக்கி வருவதாக கூறப்படுகின்றது. அப்ப இவர்களின் வரவு என்பது ஒரு தரை தாக்குதலுக்கு இவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்துவது போலதான் தெரிகின்றது. இந்த தரை தாக்குதல் என்று சொன்னால் ஒன்று ஹேக் தீவுகளை கைப்பற்றுவது, இல்லை என்று சொன்னால் ஹார்மூஸ் நீரிணையை கைப்பற்றுவது. இப்ப ஹார்மூஸ் நீரிணையை பிரான்சின் அதிபர் மேக்ரோனும் கூறிவிட்டார், தாங்கள்
அதற்கு ஒருபோதும் ஆதரவு கொடுக்க போவதில்லை. கடற்படையை தாங்கள் கடற்படையில் இணைய போவதில்லை என்று கூறியிருக்கின்றார். ஆனால் அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வேறு 5 நாடுகள், இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரான்ஸாக, யூகேயாக இருக்கலாம், ஜெர்மன், இத்தாலி, நெதர்லாந்து, ஜப்பான், கனடா போன்ற நாடுகள் கூட்டாக அறிக்கை விட்டிருக்கிறார்கள். இந்த எரிசக்தி நிலையங்களை தாக்குவதை நிறுத்த வேண்டும், மற்றது ஹார்முஸ் நீரிணையை திறக்க வேண்டும் என்று கூட்டாக அறிக்கை விட்டிருக்கிறார்களே தவிர, ஆனால் இதில் இணைந்து கொள்வார்களா என்றால் தெரியாது. அப்ப இது தொடர்பாக ட்ரம்பிடமும் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. இப்போது உங்கள் நட்பு நாடுகள் உங்களுடன் வருகிறார்கள் இல்லை என்று சொன்னால் நீங்கள் அவர்களுக்கு சொல்லாமல் தான் தாக்குதல் நடத்தினீர்கள் என்று. அப்ப ட்ரம்ப் அதுக்கு பதிலளித்தார். அப்போது ஜப்பானிய பிரதமர் இருந்தவர், நாங்கள் ஏன் சொல்லாமல் தாக்குதல் நடத்தினோம் என்றால் சர்ப்ரைஸ் ஆயிருக்கட்டும் என்று. சர்ப்ரைஸ் ஜப்பானுக்கு நல்லா தெரிந்த ஒரு உத்தி. ஏனென்றால் பேர்ல் காபர் அவர்களுக்கு சர்ப்ரைஸா தான் எங்களுக்கு செய்தவர்கள் என்று ஜப்பான் பிரதமருக்கு முன்னாலேயே அவர் அதை கூறியிருந்தார். இப்ப நீங்கள் இந்த ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக அமெரிக்க படையினர் கைப்பற்றுமாக இருந்தால் ஏனைய நாடுகளுடைய ஆதரவில்லாமல் அமெரிக்கா தானாகவே அதை பராமரிக்கக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தலாமா? ஏன் நான் அப்படி கேட்கின்றேன் என்றால், பாருங்கள், மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்க படைத்தளங்கள் இருக்கின்றது. இந்த நாடுகள் இனி இந்த போர் முடிந்த பின்பு எவ்வாறான முடிவு எடுக்க போகிறார்களோ இல்லையோ அது பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஜப்பானில் அமெரிக்காவுடைய படை அணிகள் இருக்கிறார்கள், ஈராக்கில் அமெரிக்காவுடைய படை அணிகள் இருக்கிறார்கள், ஜெர்மனியில் இருக்கிறார்கள், அப்படி பிரித்தானியாவில் இருக்கிறார்கள். அப்படி எல்லா இடங்களிலும் இருக்கின்ற அமெரிக்காவுடைய படை அணி அவர்கள் தொடர்ச்சியாக அந்த ஹோர்முஸ் நீரிணையை கைப்பற்றி பாதையில் எந்த ஒரு இடையூறும் வராமல் தொடர்ச்சியாக அதை வழிநடத்தக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தலாமா? 2 உத்திகள். இவர்கள் ஒன்றை யோசிக்கிறார்கள், தீவை கைப்பற்றினால் அதை வைத்துக் கொண்டு ஹோர்முஸ் நீரிணையையும் பாதுகாக்கலாம். 2வது, ஹோர்முஸ் நீரிணையின் மறுபக்கத்தை கைப்பற்றினால் அதை பாதுகாக்கலாம், கப்பல்களில் போக்குவரத்தை அனுமதிக்கலாம் என்று. ஹோர்முஸ் நீரிணையை திறந்து வைத்திருப்பதற்கே 1.5 லட்சம் படையினரில் இருந்து 2 லட்சம் படையினர் தேவை ஒன்று. ஆனால் எல்லாம் ஈரான் தாக்குதல் ரேஞ்சுக்கள் இருக்கின்றது. காக் தீவுகளை கூட இப்போது அமெரிக்காவின் ட்ரெஷரி செக்ரட்டரி பெசன்ட் கூறியிருக்கிறார் என்று சொன்னால், எனர்ஜி செக்ரட்டரி, ஹாக் ஐலண்டில் இருக்கிற பணியாளர்களை ஈரான் பலவந்தமாக தங்க வைத்திருக்கிறது, தாங்கள் அதை விடுதலை செய்ய வேண்டும் என்ற துணியில். அப்ப அவர்களுக்கு அது ஒரு நோக்கமாக இருக்கின்றது. ஆனால் உங்களுக்கு தெரியும், இந்த உக்ரைன் போரில் ஸ்னேக் ஐலண்ட் ஒன்று இருந்தது, பாம்பு தீவுகள் என்று. அதை முதலில் உக்ரைன் வைத்திருந்தது. அது என்னென்று சொன்னால் உக்ரைன் கடற்கரையிலிருந்து ஒரு கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கிறது. அப்ப உக்ரைன்ல இருந்து ரஷ்யா கடற்படை மிக பெரிது கைப்பற்றினார்கள். ரஷ்யா உடனே அதை தாங்கள் பிடித்து விட்டோம் என்று கொடியை நட்டு போட்டு இருந்தார்கள். ஆனால் இருக்க முடியவில்லை. அது ஆர்ட்லரி ரேஞ்ச். பிரான்ஸ் கொடுத்த ஆர்ட்லரி நேர விழுகுது. FPV ட்ரோன் ஒவ்வொரு நாளும் அடிக்குது. கடைசியா ரஷ்யா விட்டுட்டு போட்டது. இப்ப இந்த உக்ரைன் ஓடி வந்து பிடிச்சது. நாங்கள் பிடிச்சிட்டோம் கொடியை ஏற்றினாங்க. ரஷ்யா ட்ரோன் தொடர்ந்து விழுந்து கொண்டு இருந்தது. அது ஒரு தீவு தானே, அதுக்குள்ள சப்ளை எல்லாம் வெளியில தான் வரும். பிறகு உக்ரைனும் விட்டுட்டு போட்டு இப்ப அப்படியே கிடக்குது, ஒரு திறம் இல்லாமல என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது. அதை விட இது இன்னும் கிட்ட, இப்ப 25 கிலோமீட்டர் ஈரான் ஆர்ட்லரி ரேஞ்சுக்குள்ளேயே இது வரும். அதை விட தாக்குதல் விமானங்கள், FPV ட்ரோன்ஸ் என்று சொல்லி இந்த தாக்குதலே இருந்து அதை தக்க வைக்க முடியாது. மற்றது அங்க போய் படையினர் இப்ப 1000 படையினர் இறங்கினார்கள். இனி அவர்கள் காயப்படுறவர்களை எடுக்க வேண்டும், அவர்களுக்கு சப்ளை வழங்க வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற பிரச்சனை. ஒரு 50 பேர் கூடினாலே ட்ரோனால சேட்டலைட்டால பார்த்துட்டு அந்த இடத்துக்கு ட்ரோன் விடும். அப்ப தொடர்ச்சியாக அதுக்கு இப்போதைய, அதாவது புதிய போர் முறையில் இந்த பாரம்பரிய ஆயுதங்களோ டேங்குகளோ எதுக்கும் கை கொடுக்காத ஒரு நிலையாகத்தான் காணப்படுது. நீங்க பாத்தீங்கன்னா நேற்றும் கூட ஹிஸ்புல்லா கண்டதாங்களும் கிட்டத்தட்ட 7 மேகாவா டேங்குகள் அளிக்கப்பட்டதாக கூறப்படுது. அப்ப ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள், ஏவுகணைகள் சமச்சீரற்ற போர் முறையாக இருக்கின்றது. அப்ப சமச்சீரற்ற போர் முறையில் அதை தக்க வைப்பதற்கு பெருமளவான ஆயுதங்களும் பெருமளவான படையினரும் தேவை. ஆனால் இந்த சமயத்துல இப்ப ஜெர்மன் ரெயின்பெட்டல் என்றது ஜெர்மன் ஆயுத கும்பல். அது இந்த CEO என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்கா,
மத்திய கிழக்கு நாடுகள் இவர்களின் ஏவுகணைகளும் இன்டர்செப்டர்களும் முடிகிறது அல்லது ஆல்மோஸ்ட் எம்டியா வந்து விட்டது. அடுத்த மாதம் தோட முற்றாக தீர்ந்துவிடும் என்ற ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். அப்ப இப்போது எல்லோரும் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், இந்த போரில் ட்ரம்ப் வந்து வெளியேறத்தான் முற்படுகிறார். ஆனால் ஈரான் விடுவதில்லை என்றால், ஈரான் தோல்வி கண்டது போல, ஈரான் ஒரு சமரசத்துக்கு வருவது போல ஒரு கொண்டு வந்து இந்த போரை முடிப்பதற்கு விரும்புகிறார். அந்த நிலை அவருக்கு எட்டுதில்லை என்றுதான் கூறப்படுகிறது. ஈரான் விடுவதில்லையோ அல்லது இஸ்ரேல் விடுவதில்லையோ என்று கூட கேள்வி கேட்கலாம் இல்லையா? ஏனென்றால் 25 ஆண்டுகளாக நெட்டன்யாகு அவர்கள் இந்த போரை நடத்த வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தவர். மிகவும் சுருக்கமாக உங்களிடம், நேற்றைய தினம் 2 நாட்களாக தொடர்ச்சியாக பீட்டர் ஹெக்ஸெத், டொனால்ட் ட்ரம்ப், நெட்டன்யாகு இவர்கள் எல்லோருமே ஈரானுடைய ஏவுகணை தயாரிக்கும் இடங்கள் எல்லாவற்றையுமே தகர்த்தொழித்து விட்டோம் என்று கூறுகிறார்கள். இனி அவர்களுக்கு தயாரிப்பதற்கான எந்த ஒரு வசதிகளின் வாய்ப்புகளும் இல்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் இப்பொழுது ஈரான் தொடர்ச்சியாக கூறுகிறது தங்களிடம் தயாரிப்பதற்கான எல்லா வழிமுறைகளையும் இருக்கின்றன. இதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது? தயாரிக்க முடியாது என்றால் ஈரான் இங்கே ஒரு பெரிய ஒரு ஆட்டம் காணப்போகிறது இல்லையா? என்ன நிலைமை என்பதை கூறு. இந்த இழப்புகள் என்று சொல்லும் போது, தாக்குதல் என்று சொல்லும் போது 2 தரப்புக்கும் தான் இழப்புகள் வரும். இப்ப ஈரானுக்கும் அவ்வாறான கட்டுப்பாடுகள் இருக்கின்றது. ஏனென்றால் ஏவுகணைகள், ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள், அதற்குரிய மைக்ரோ சிப்ஸ், மற்றது அதற்குரிய வெடி மருந்துகள், அதற்குரிய பாகங்கள் எல்லாம் மிகவும் பெருமதி வாய்ந்தவை. இப்ப பொட்டாசியம் பெர்குளோரைட் என்றது வந்து இந்த ஏவுகணைகளுக்குரிய ஒரு எரிபொருளாக பயன்படுத்துவது. அதைத்தான் ஈரான் வந்து சீனாவிடம் இருந்து தொன் கணக்கில் வாங்கி கொண்டிருந்தது. இப்போது கூறுகிறார்கள் அமெரிக்காவின் இந்த 2 ரடார்களை அமெரிக்கா திருப்பி செய்வதற்கு இப்போதைக்கு அமெரிக்காவால் முடியாது. ஒரு ரடாருக்கு 30,000 தொன் கொப்பர் வேணும் என்று சொல்கிறார்கள். பல கனிம பொருட்கள் பிரச்சனை. ஆனால் ஒன்று, ஈரானுக்கு அதுதான் வாழ்க்கையாக போய்விட்டது. அவர்கள்ட்ட வான்படை இல்லை, கடற்படை இல்லை. அப்ப ஏவுகணை தான். அப்ப அதில் தான் முழுக்க அளவு முழுக்க கான்சென்ட்ரேட் பண்ணுகிறார். அவர்களிடம் மிக பெருமளவான விஞ்ஞானிகளும் தொழில்நுட்பவியலாளர்களும் டெக்னாலஜியில அவர்கள் நிறைய வளர்ந்து விட்டார்கள். ஏவுகணை தொழில்நுட்பம், ரிவர்ஸ் என்ஜினியரிங் என்று சொல்லி இப்ப இயலுமான வரை அவர்கள் மலிவான பொருட்கள், இப்ப சீனாவுடன் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கிறார்கள். மலிவான ரஷ்யா, சீனா, வடகொரியா போன்ற ஏற்கனவே பெருமளவானவற்றை சேமித்து வைத்திருக்கிறார்கள். இப்ப அதைத்தான் இப்ப என்ன கூறுகிறார் என்று சொன்னால், ஈரான் ஒரு படிமுறைகளாகத்தான் போகிறது. இப்ப பாத்தீங்கன்னா உடனடியாகவே மிகப்பெரிய ஏவுகணைகளை எடுத்து விடவில்லை. 20 வருடத்துக்கு முன்னர் தயாரித்ததை இப்போது வெளியில் விடுகிறார்கள். இப்ப ஈரானிடம் ஷஹீத் 136 மட்டும் இல்ல, ஏராளமான வெரைட்டியான ட்ரோன்ஸ் இருக்கின்றது. ஆனால் அவர்கள் அதை மட்டும்தான் பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போரை அவர்கள் வடிவாக எதிரியின் பலம் என்ன, எவ்வளவு இன்டர்செப்டர்ஸ் மிசைல்ஸ் இருக்கு, ஒவ்வொரு ஆயுதத்தையும் அணுவாக இதை படித்து வைத்திருக்காங்க என்றால் அதைத்தான் கூறுவார். சீனா தான் இதுல முக்கியம் என்றால், சீனா எல்லா சேட்டலைட்டையும் கொண்டு விட்டுட்டு இந்த போரை ஒரு அங்குலமாக டாக்குமெண்ட்ரி செய்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இன்னொரு போர் வரும்போது அமெரிக்காவோட எப்படி இலகுவாக முறியடிக்கலாம் என்பதை ஈரானை வைத்துக் கொண்டு முழு தகவல்களையும் சேகரித்துக் கொண்டு அதை டாக்குமெண்ட் ஆக்கி கொண்டு இருக்கின்றது என்று சொல்கிறார். இதுல மிகப்பெரிய ஒரு வின்னராக இருக்கிறது வந்து சீனாவாகத்தான் இருக்கலாம். இப்ப நேற்று கூட சீனா அதிபருடைய கூறியிருந்தார், தாய்வானுக்கு இப்போது பொருளாதார எரிபொருள் நெருக்கடி என்று சொன்ன போது கூறியிருந்தார், எரிபொருள் நெருக்கடியை தீர்க்கலாம், நீங்கள் எங்களோட இணைந்து விடுங்கள் என்று. இப்ப போர் இல்லாமல், இப்ப அதான் மைக் பொம்பியோ கூறியது போல, ஒரு துப்பாக்கி சூடு சுடாமல் சில உள்ள தாய்வான் இணைஞ்சு விடும். அப்படியான ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறோம். உண்மைதான். இந்த மாற்றங்களை பார்க்கும் பொழுது மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. சற்று முன்னதாக வந்த செய்தியும் கூட பார்க்கும் பொழுது வளைகுடாவில் மேலும் ஒரு கப்பல் மோதி இருப்பதாக கூறுகிறார்கள். UKMTO என்று தெரிவித்திருக்கின்றது. புறத்திருந்து பார்ப்போம். நாங்கள் வலிமையாக கூறுவது போல் ஒவ்வொரு மணி நேரமும் செய்திகள் வந்த வண்ணமே இருக்கின்றது, தாக்கத் தொடர்பான செய்திகள் வந்த வண்ணமே இருக்கின்றது. தொடர்ந்து அதை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வருவோம் என்று கூறிக்கொண்டு, தகவல்களை துல்லியமாக அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக அரசர்களை உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இன்று கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன்
பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.